கௌதம், எங்கே கிளம்பிட்டீங்க? இஷு, வேற எங்க போவ? சின்ன மீட்டிங். கௌதமுக்கு கால் வருது. கௌதம் பதட்டமாயிடுறாரு. ஐஸ்வர்யா ஸ்பீக்கர்ல போடுறாங்க. உங்களுக்கு டேபிள் ரிசர்வேஷன்ல இருக்கு சார். அடிக்கிற வெயிலுக்கு பீரு சும்மா சில்லுன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார். சார், நீங்க எத்தனை மணிக்கு வர்றீங்க? கௌதம், இதுதான் நீங்க சொன்ன மீட்டிங்கா? கௌதம், டெய்லி குடிக்கிறது நல்லது இல்ல. ஆபீஸ்ல போஸ்டிங் எனக்கு கொடுக்கலன்னு உரிமை போராட்டம் மாத்திரம் பண்ண தெரியுதுல்ல. உங்க மரியாதை தர்ற அளவுக்கு நீங்க நடந்துக்கணும். அப்பதான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போறதுக்கு அவங்க யோசிப்பாங்க. விட்டுட்டு பொறுப்பு இல்லாம பார்ல போய் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா இல்ல. சொல்லிட்டேன். உங்களுக்கு விஜய்க்கு கல்யாணம் முடியும் டைம் கொடுக்குறேன். டெய்லி ஆபீஸுக்கு போய் ஒழுங்கா வேலையை பாருங்க. ஆனாதான் எம்டி போஸ்டிங்க பத்தி பேசுறப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுவேன். உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா வாரத்துல ஒரு நாள் ரூம்ல வச்சே குடிங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பத்திரக்காளியா மாறிடுவேன், பாத்துக்கோங்க. என்ன மாத்திரம் ஏமாத்தணும்னு நினைச்சீங்க. அந்த மதன் விஷயமா நீங்களே ஒரு ஆளை செட் பண்ணி என்னைய மிரட்டினீங்கன்னு தாத்தா பாட்டி கிட்ட சொல்லி நம்ப வைப்பேன். இந்த மாதிரி நான் மாட்டி விட்டேன்னா உங்க கதி என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் சீக்கிரமா மாறுற வழிய பாருங்க. என்னம்மா இதெல்லாம்? நான் வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் சமயக்கட்டுல நின்னுகிட்டு நீ பண்ணிக்கிட்டு இருக்க. அக்கா வேற வேலை வாங்கிட்டு இருக்க. இப்படி அவசர அவசரமா என்னம்மா சமைச்சுக்கிட்டு இருக்க? இது சாதாரணமான சமையலா இருந்தா எல்லாரும் சமைக்கலாம். ஆனா இது ஸ்பெஷல் சமையலாச்சே. அப்படி என்னமா ஸ்பெஷல்? முருங்கைக்கீரை அல்வா, முருங்கைப்பூ, குல்ஃபி, முருங்கைக்காய் சாம்பார், முருங்கை வடை, முருங்கை இலை ரசம், எல்லாமே ரெடி. என்னம்மா எல்லாமே முருங்கைக்காயா இருக்கு? திடீர்னு எதுக்கு எல்லாம் முருங்கையிலே பண்ற? என்ன விஷயம்? எனக்காண்டிதான் அம்மா இதெல்லாம் பண்றாங்க. நான் சரியா சாப்பிடுறது இல்லையா, அதனால ஹெல்தியா இருக்கட்டுமேன்னு பண்றாங்க. அக்கா, அதெல்லாம் சரி. ஆனா எல்லாமே எதுக்கு முருங்கைக்காயிலே பண்ணணும்? குழந்தைக்கு கெடுதல் ஆயிருச்சுன்னா? அதெல்லாம் எதுவும் ஆகாது. புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு எப்ப எது கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியாதா? 3 பிள்ளை பெத்தவடிக்கு வைத்தியம் சொல்ற பைத்தியம் சொல்லிட்டா. எல்லாம் ரைட்டு. அதுக்கு எதுக்கு அக்கா வேலை செய்ய சொல்ற? இல்ல மகா, எனக்காண்டிதான் அம்மா இதெல்லாம் செய்யறாங்க. கூட இருந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றேன். இல்லாம இப்படி வேலை செய்யறது வயிற்றுல இருக்க குழந்தைக்கு நல்லது தானே. அம்மா இந்த மாதிரி நேரத்துல எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும்டி. நானும் சமைக்கிறேன். நீ இவ்வளவு நாள் செஞ்சது போதும் மகா. நானும் அம்மாவும் இன்னைக்கு செய்ய போறோம். போய் ரெஸ்ட் எடு. சரியா? எப்படி பொய் சொல்லி சமாளிச்ச மகா கிட்ட? பொய் சொல்றதுக்கு சொல்லியா குடுக்கணும்? நான் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிருக்குமே. செல்லக்குட்டி, என் கண்ணு குட்டி, நான் ஒரு உண்மையை சொல்லட்டா? சொல்லுமா. அதான் நீ சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டனே. பொண்ணுக்கு என் மேல எவ்வளவு பாசம். பேசுறதெல்லாம் கேட்கும் போது என் நெஞ்செல்லாம் வலிக்குதே. சீதா நம்ம சொன்னதையெல்லாம் நம்பிட்டா. மகா. தேவி கேக்குறாங்க, என்ன கௌதம், எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க? ஓமா, ஏன்டா இப்படி சலிச்சுக்கிற? அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறதுக்காண்டிதான் வந்திருக்கேன். இந்த கேடி, அதான் உங்க மாமியா கோட்டி இருக்கால. ஆமாமா, ஐஸ்வர்யா கிட்ட நம்மள எப்படி பழி வாங்குறதுன்னு மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்கா. முதல்ல வலிக்கு கொண்டு வந்தாதான் என் பேச்ச கேட்டுட்டு ஆட மாட்டேன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்த அவளுக்கு நம்ம கூட மோத எவ்வளவு திமிர் இருக்கணும். அம்மா, நீ சொல்றது சரிதாம்மா. அவங்களுக்கு இருக்க திமிரு அப்படியே அவங்க பொண்ணுக்கும் இருக்கு. நான் வாட்டுக்கு பாருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். நீ கேட்காம நீ பாருக்கு கிளம்ப கூடாது, நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொன்னாமா. மூடையே ஸ்பாயில் பண்ணி பாருக்கே போக விடாம பண்ணிட்டா. இந்த கடுப்புலதாம்மா இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஐஷுவ சும்மாவே விடக்கூடாதுமா. அது கௌதம், அந்த ஐஸ்வர்யா உன்கிட்ட நடந்துக்கிறதுல தப்பே இல்லடா. உங்காத்தால கிளம்பி ஆபீஸுக்கு போறான்னா தைரியமா என்கிட்டே பாருக்கு போறத பத்தி சொல்றியா? இப்படியே இருந்தா எவடா உன்னை மதிப்பா? வெக்கமா இல்லையாடா? எனக்கு ஐஸ்வர்யா மேல எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும்
உன் விஷயத்துல அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. நீ எல்லாம் திருந்தாத ஜென்மண்டா. பயப்படாதடா, அதுக்காண்டி ஒன்னும் அவளை நான் ஏத்துக்க மாட்டேன். சீக்கிரம் அந்த கோடீஸ்வரியையும் அவங்களோட அருமை மகள்களையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியே ஆகணும். கட்டி அவங்க நம்மள மொத்தமா அனுப்பிடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ கௌதம் அத பத்தி யோசி. கோடீஸ்வரி மகா ஐஸ்வர்யா சாப்பாடை செஞ்சு எடுத்து வைக்கிறாங்க டைனிங் டேபிள்ல. சித்ராதேவி கேக்குறாங்க, என்னைக்கும் இல்லாம ஐஸ்வர்யா இன்னைக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ற? உலகம் அழிய போகுதா என்ன? உலகம் அழியதான் போகுது. இப்ப இல்ல, குழந்தைக்கு நீங்க மொறவாசல் பண்றப்ப அப்பதான் அழியும். வேலை செய்யாதவங்களுக்கு வேலை செய்யறவங்கள பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கும். என்னம்மா இன்னைக்கு வாசனை எல்லாம் வளமா இருக்கு, என்ன சமையல்மா? பிரியா கேக்குறாரு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? மாப்பிள நான் சொல்றேன், நம்ம ஏற்பாடுதான். இதோ பாருங்க, முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் பொரியல், முருங்கைப்பூ அடை, முருங்கை இலை ரசம், முருங்கைப்பூ கூட்டு. எல்லாமே ஏன் ஸ்பெஷல் தான் ஆன்ட்டி. எல்லாமே முருங்கைக்காயா இருக்கு. யாராவது பண்ண சொன்னாங்களா? ஐஸ்வர்யா சொல்றாங்க, எல்லாமே உங்களுக்காண்டி தான் சூர்யா. எனக்காண்டி பண்ணீங்களா? நான் எதுவும் கேட்கலையே. ஐஸ்வர்யா ஏமா தயங்குற? வைத்தியரு எனக்காண்டி தான் பண்ண சொன்னாங்கன்னு தைரியமா சொல்லுமா. அம்மா தாத்தா, மறந்தே போயிட்டேன். தாத்தா, எனக்கு தெரியாம எந்த வைத்தியர் உங்களை சாப்பிட சொன்னாரு? தெரியாம எப்ப போய் பாத்தீங்க? என்ன சூர்யா, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு நான் போய் பார்த்தேன். ரொம்ப நல்ல வைத்தியரு, முட்டுக்காடு முருகேசன்னு பேரு. அவருதான் முருங்கைக்காய் சாப்பிட்டா மூட்டு வலி போயிரும்னு சொன்னாரு. ஆமாமா, உங்க வைத்தியர் என்ன பாக்யராஜ் ஃபேனா? சூர்யா, என்ன இது? இவங்க சொல்றத பார்த்தா எனக்கு சந்தேகமாவே இருக்கு. எதுக்கும் ஜாக்கிரதையாவே இரு. எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துட்டாங்க, நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? வந்து உட்காருங்க. முருங்கைக்காய் சாப்பிடுங்க. சரியா ஆண்டி? இஷு எப்படி இருக்கும் தெரியுமா? நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. என் மனசெல்லாம் சந்தோஷமா இருக்குடி. இந்த ஒரே நாள்ல மகாக்கும் மாப்பிள்ளைக்கும் இருக்கிற சண்டையெல்லாம் தீந்து விஜய் போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அத கோடீஸ்வரி ஒளிஞ்சு நின்னு கேக்குறாங்க. அட பாவமே, சைக்கிள் கேப்ல கப்பலே விடுறாரே, நீங்க அடங்கவே மாட்டீங்களா? இந்த பக்கம் அனாமிகா கிட்ட பேசுறீங்க, இந்த பக்கம் பிரபா கிட்ட பேசுறீங்க. ஐயோ, நான் என்னதான் பண்ணுவேன்? தம்பி என்னதான் பேசுறாரு? என்ன ஆண்டி, நீங்க எப்படி என் பின்னாடி? நீங்க என்ன பண்றீங்க? தம்பி ஒண்ணும் இல்ல தம்பி, நீங்கதான் போன் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதான் என்னன்னு. ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், இப்படிதான் பேசுவேன். தம்பி ஃப்ரெண்டு கிண்டுன்னுலாம் சொல்றீங்க, அவ இவன்லாம் சொல்றீங்க. தம்பி பிரபா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு மாத்தி சொல்ல போறேன்? என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். தான் எப்ப போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேறாளு. நான் என்னதான் பண்றது? ஆனா ப்ரோன்னு கூப்பிட்டீங்களே தம்பி. பிரதரை கூட ப்ரோன்னு கூப்பிடலாம்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் ப்ரோன்னு தான் கூப்பிடுவேன் ஆண்டி. தம்பி அப்படியா? நான் பிரபாவோன்னு நினைச்சேன். சரி, நீங்க பேசுங்க. சரிங்க ஆண்டி. தம்பி சொல்றது உண்மையா? பிரபாவுக்கு போன் பண்ணி பார்க்கலாம், கண்டுபிடிக்கிறேன். பிரபாவுக்கு கோடீஸ்வரி போன் பண்றாங்க. தூங்கிக்கிட்டு இருந்த பிரபா போனை அட்டன் பண்றாங்க. ஹலோ பிரபா, என்னடி பண்ற? இந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க? தூங்கிக்கிட்டு இருந்தேம்மா. அம்மா கூப்பிட்ட? தூங்க சொல்லலாம் தான் கூப்பிட்டேன். என்னம்மா நீ தூங்கிக்கிட்டு இருக்கவள தூங்குன்னு சொல்ற? நல்ல தூக்கம். தூங்கிக்கிட்டு இருந்த என்ன தூங்க விடாம செஞ்சுட்டோமா, போமா. இல்லடா தங்கம், சாரிடா. லைன்ல பிரபா தானே? இல்ல தம்பி. ஹலோ ப்ரோ, நீ சைலண்டா இருந்து என்ன வைலண்டா மாற வச்சிடாத ப்ரோ. எப்ப போன் பண்ணாலும் நீ ஏன் போனை எடுக்க மாட்டேற? ஃப்ரெண்டு கல்யாணம் இப்படிதான் நடந்துக்கிறதா? உன் கல்யாணத்தை போதும் நான் இப்படி நடந்துக்கிறேன். அப்பதான் என்னோட கஷ்டம் என்னன்னு உனக்கு நல்லா புரியும். அவ தூங்கிட்டு இருக்காப்பா, பாவமா இருக்கு. வேற எழுப்பி விட்டுட்டேன். பரவாயில்ல ஒரு நிமிஷம் ஆண்டி. இதோ பாரு ப்ரோ, நீ தூங்கிக்கிட்டு இருக்கன்னு ஆன்டி சொல்றாங்க. நான் பேசுறத நீ நல்லா கேக்குறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ப்ரோ. மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல ப்ரோ. நீ என் மேல வருத்தத்துல இருக்கன்னு நல்லாவே தெரியுது ப்ரோ. என்னன்னு என்கிட்ட சொல்லு. எல்லாம் மனசு விட்டு பேசினா சரியாயிரும் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, பேசு ப்ரோ. கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு போனை கொடுங்க, நான் பேசிக்கிறேன். ஓ பிரபா சொல்லுமா. நீ தூங்குடாமா, நீ தூங்கு. பாதி தூக்கத்துல அம்மா எழுப்பிட்டேன். சாரிமா. சரிமான்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க பிரபா. ஆன்டி அப்படி பண்றா தெரியலையே.
இவ்வளவு நாள் பிரபா கூட பழகிருக்கேன், ஆனா புரிஞ்சுக்கவே முடியல ஆண்டி. திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுறா. ப்ளீஸ் ஆண்டி, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்னு அவகிட்ட வர சொல்லுங்க ஆண்டி. இப்ப அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும் ஆண்டி. என்ன தம்பி சொல்றீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடியா? ஆமா ஆண்டி, ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதான் என் எல்லா விஷயத்திலையும் கூட இருக்கணும். சரி தம்பி, நான் சொல்லிடுறேன் அவகிட்ட. சரி ஆண்டி, குட் நைட். நீங்க போங்க தம்பி. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே ஒன்னும் தெரியலையே. நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே. இன்று கனடாவின் நாணயம் டாலர். நாளை சந்திப்போம்.